ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ என் நேசிய சொல்றேன். எல்லாருக்குமே வந்து என்ன நம்ம நடக்கவே நடக்காதுப்பா அப்படின்னு ஒரு விரக்தி வந்துரும். அந்த மாரி வந்திருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு தூக்கம் இல்லாத இரவுகள் இருக்கும். பணம் வந்து மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அப்ப நான் அது முன்னாடி சொன்னேன், என் ஒய்ஃப் பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அப்ப நாங்க லவ் பண்ணிட்டுருந்தோம். அவங்க வந்து பயங்கர சப்போர்ட்டிவா எனக்கு வந்து இருந்தாங்க. ஃபினான்ஷியலா அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு நெறையா இருந்துச்சு. சினிமாக்குள்ள போனதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்ல வந்து சொந்தக்காரங்கலாம் வந்து, "அப்பா இவன் வந்து சொந்தக்காரன் வந்து சினிமால இருக்கான் பாரும்மா." ஆனா சினிமா போறதுக்கு முன்னாடி சினிமா போறேன்னு சொன்னா ஒரு கேலி கிண்டல் நடக்கும்ல. அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா? எங்க அப்பா தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாரு. "அப்பா இன்ஜினியரிங் படிக்க வச்சேன், இது பண்ணேன், உன்ன அவ்வளோ லட்சம் ஃபீஸ் கட்டி இது பண்ணேன். ரூ. 1 அதில பிரயோஜனமே இல்ல. நீ சினிமாவுக்கு இது பண்ணு. இல்லப்பா எனக்கு அட போப்பா. உன்கிட்ட நான் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்ல." அப்படின்னு போயிருவாரு. எனக்கு அப்படி அந்த டோன் அவர் எடுத்தாருனாலே எனக்கு வந்து கடுப்பா இருக்கும். எப்போ இருந்தாலும் எதனா பேசணும். கருப்பா இருக்கிறவங்கலாம் வந்து ஹீரோ ஆக முடியாது. கருப்பா வந்து ரவுடி தான் முன்ன அந்த கேரக்டர் தான் பண்ணணுங்கிறது இன்னும் உடையல. ஏன்னா ரஜினி சார் வந்துட்டாரு, விஜய் சார் வந்துட்டாரு. எல்லாருமே வந்து பயங்கர அழகானவன், நான் வெள்ளையா இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சிக்கிற ஆட்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். எனக்கு வந்தது மேபி எனக்கு வந்தது எல்லாமே அப்படியான ஆட்கள் கிட்ட இருந்து தான் வந்தது. அவங்களோட தப்பான மைண்ட் செட். உங்களுக்கு கோவம் இருந்துச்சா? எல்லாருமே வந்து ஏன் ஜமால் வந்து கமர்ஷியல் போறீங்க? ஏன் நீங்க நல்ல படம் குடுத்தவங்க ஏன் வந்து கமர்ஷியல் போறீங்க? பாலையா அவரோட படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட படத்தை சென்சிபிலிட்டியில் தான் நீங்கள் அணுகணும். ஆமா, ஆமா. நீங்கள் அவர் பாலையாவோட படத்தில் போயிட்டு மெய்யழகன் மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் நீங்கள் மெய்யழகனில் வந்து என்ன பண்ணுறீங்க, அவர் படம் மாதிரி ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏன் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. அன்பேடா நான் எழுதினாலும் அதில் நான் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும், என்னோட மாரல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், நான் ஒரு கருத்தை பேசணும். ஒரு கருத்து பேசாமல் ஒரு கமர்ஷியல் வந்து நான் எடுக்க மாட்டேன். ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சது தான். ஆனால் இது எல்லாருமே ஏன் தப்பாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு I decide. I go extra. Presta. Always extra. Milky Mist Cow Ghee. Taste the best. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ என் நேசிய சொல்றேன். எல்லாருக்குமே வந்து என்ன நம்ம நடக்கவே நடக்காதுப்பா அப்படின்னு ஒரு விரக்தி வந்துரும். அந்த மாரி வந்திருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக வரும். விரக்தி, கவலை, கஷ்டம் இது வராத நாளே வந்து உங்களுக்கு இருக்காது. பண கஷ்டம் வரும். உங்களுக்கு வந்து ஏன்டா எதுக்கு இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணுறோம், ஏன் இப்படி இருக்கோம், என்னடா பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களை ஹார்ன் பண்ணும். சுற்றி இருக்கவங்களோட கேள்வி வந்து உங்களை ரொம்ப இது பண்ணிட்டுருக்கு. ஏன்டா இப்படி இருக்க, ஏன் இப்படி பண்ணுற, வேறு எதனா வேலைக்கு போயிட்டே முயற்சி பண்ணலாம்ல. நான் சொல்லுவேன், வேறு எதனா வேலைக்கு போயிட்டு இப்போ திடீர்னு ஆடிஷன் கூப்பிட்றாங்க, இல்லை யாருக்கூடயோ போயிட்டு இப்போ சினிமான்றது வந்து சினிமாவோட ஒர்க்கை இவங்க வெளில இருக்கவங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம போயிட்டு இன்னும் வெட்டியாக உட்காந்து கதை பேசிட்டிங்க. ஆனால் ஒரு 5 மணி நேரம் அவங்களோட அந்த பேசுகிறது தான் அதில் நம்ம நிறைய சினிமாக்களை புரிஞ்சுப்போம், கதைகளை புரிஞ்சுப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக ஹார்ன் பண்ணும். உங்களுக்கு தூக்கம் இல்லாத இரவுகள் இருக்கும். பணம் வந்து மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நான் அது முன்னாடி சொன்னேன், என் ஒய்ஃப் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் லவ் பண்ணிட்டுருந்தோம். அவங்க வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து இருந்தாங்க. ஃபினான்ஷியலாக அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு நிறையா இருந்துச்சு. பட் எல்லா கஷ்டத்தையும் மீறி ஒரு நாள் நம்ம யோசிப்போம், நமக்கான இடம் வந்து வரும், நம்ம கண்டிப்பாக வந்துடுவோம். ஏன்னா என்னோட இதை நான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட நம்ம என்ன பண்ணுறோம், என் ப்ராசஸை நான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னென்ன கரெக்ஷன்ஸோ, இப்போ நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் கூட என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் 10 பேர்கிட்ட போட்டு காமிச்சு, ஆக்டிங்கில் என்ன இருக்குது, இது இருக்குது, சரி இதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். டெய்லி மிரர் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என்னோடய ஆக்டிங்கை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதை நம்ம வந்துடலான்ற நம்பிக்கை மட்டும் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்பிக்கை மட்டும்தான் அவங்கள ஓட வைக்கும். ஆனால் கஷ்டம், கவலைகள் எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கும். சினிமாக்குள்ள போனதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்ல வந்து சொந்தக்காரங்கலாம் வந்து, "அப்பா இவன் வந்து சொந்தக்காரன் வந்து சினிமால இருக்கான் பாரும்மா." ஆனா சினிமா போறதுக்கு முன்னாடி சினிமா போறேன்னு சொன்னா ஒரு கேலி கிண்டல் நடக்கும்ல. அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு. இப்போ வீட்டிலே வந்து ஆனால் அது நான் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவாக தான் வந்து நான் பார்க்குறேன். நீங்கள் கேலி கிண்டலுக்கு தான் நிறைய பயம் வரும், நிறைய இது சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அந்த பயம் இருக்க தானே செய்யும். நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்றைக்குமே சரி, சினிமாக்காரங்களும் சினிமாவுக்கு வெளியில் இருக்கவங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க. நம்ம தான் தேடி தேடி போய் சக்ஸஸ் ஸ்டோரிஸை வந்து இது பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஆக்டர் இருக்காருன்னா, அவர் பின்னாடி இருக்க சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆனவங்க இருக்காங்கன்னா, அவங்க அந்த ஸ்டோரி தன்னால் உங்ககிட்ட வந்துடும். ஒருத்தனோட எப்போ தோப்பான், அவனோட கதையை வெளியே சொல்லலான்னு இந்த உலகம் காத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஜெயிச்சவனோட கதையை சொல்லவே சொல்லாது. ஏன்னா ஜெயிச்சவன் மேலே கல்லெறியும், ஜெயிச்சவன் மேலே பொறாமப்படும். அது மட்டுமே தான் இருக்குமே தவிர இது வந்து இருக்காது. அதனால்
வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, உள்ளே இருக்கவங்க எல்லாருமே ஃபெயிலியர் ஸ்டோரிஸை நிறைய கேட்டிருப்பாங்க. எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தன் இப்படி தான் சினிமாவுக்கு போனான், அவன் கோடம்பாக்கத்தில் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இப்படி சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிளாட்ஃபார்மில் அங்கே இருக்கார் பாருங்க, இவர் வந்து முன்னாள் இப்படி இங்கே இப்படி இருந்த நடிகர், அப்படி இருந்த நடிகர் அப்படின்வாங்க. இன்னொரு வயசானவர் வந்து இவர் வந்து 60 வருஷமாக இல்லை 50 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறாரு, இவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்படி இந்த மாதிரி கதைகள் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஜெயிச்சவங்களோட கதை, இதை மீறி முயற்சி பண்ணவங்களோட கதை, நான் அதை மட்டும்தான் அந்த டிட்டர்மினேஷனை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தேன். இப்போ ஒருத்தங்களாம் இருக்காங்க எல்லாத்தையும் மீறி. இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக தொடர்ந்து படங்களில் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு மாத சம்பளம் வந்துட்டுருக்கும், நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் டேரக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணும்போது ஒரு 3 மாதமோ 4 மாதமோ இல்லை 1 வருஷமோ அதை விட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் டேரக்டருங்கிற அடுத்த படியை எடுக்க முடியும். இதை எடுக்க தயங்கினவங்க அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. அதை மீறி முட்டி மோதினவங்க, லைஃப்பில் என்ன வந்தாலும் பார்த்துக்கணுன்றவங்க வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. நான் இதை மட்டும்தான் எடுத்துப்பேன். ஏன்னா தொடர்ந்து என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, ஏன் சினிமாவுக்கு போகிற, சினிமாவுக்கு போனால் இது பண்ண முடியும். எங்கள் அப்பா தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பார், அப்பா இன்ஜினியரிங் படிக்க வச்சேன், இது பண்ணேன், உன்னை அவ்வளோ லட்சம் ஃபீஸ் கட்டி இது பண்ணேன், ₹1 அதில் பிரயோஜனமே இல்லை, நீ சினிமாவுக்கு இது பண்ண இல்லைப்பா, எனக்கு போப்பா உங்கள்கிட்ட நான் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு போயிடுவார். எனக்கு அப்படி அந்த டோன் அவர் எடுத்தாருனாலே எனக்கு வந்து கடுப்பாக இருக்கும். எப்போ இருந்தாலும் எதனா பேசணும், என்னத்தை பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் ஏன் சினிமாவில் ஜெயிச்சிருக்கிறான், இது பண்ணி எதனா ஒரு இன்ஜினியரிங் வேலைக்கு போயிருக்கலாம், இதையே தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க இது பண்ணும்போது. இப்போ ஒரு சில பேர்லாம் விளையாட்டாக வந்து சொன்னார், ஆனால் அது எனக்கு ரொம்ப ஹாண்டிங்கான வார்த்தை தான். சொல்லும்போது சினிமாக்கெலாம் போனால் கலராக இருக்கணுமே, உங்கள் கலருக்கு என்னப்பா வந்து இது கொடுங்க அப்படின்னாங்க. வந்து நான் அதுக்கெலாம் ரியாக்டே பண்ணது கிடையாது. ஓ அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு சிரிச்சுட்டு இது பண்ணுறோம். நான் என்னங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு தாடி கிடி வச்சுட்டு ஒரு ரவுடியாக அதுவா ஒரு கேரக்டராக அது பண்ணிட்டு போயிடுறேன், அது எனக்கு என்ன வருதோ நான் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சின்ன வயசில் இது உன் வயசுக்கு என்னப்பா வந்து ரோல் கிடைக்கும், இது கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக எவ்வளோ ரோல் கிடைக்கும், இது பண்ணும், அவ்வளோதான் நீ இது பண்ண முடியும். ஏன்னா இவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, நம்மளை கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஜோனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளை அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கே வந்து உனக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கும்போது நான் யாருக்கிட்டையுமே ரிபல் பண்ணியோ யாருக்கிட்டையுமே அதுக்காக சண்டை போட்டோ நான் பேசுனதே கிடையாது. மனசுக்குள்ளே வச்சுப்பேன், இதுக்கான பதிலை நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டணும். என்னால் வர முடியுங்க, என்னாலையுமே ஒரு லீட் ஆக்டருக்கு என்ன இருக்கோ அதுக்கான திறமைகளை நான் வளர்த்துக்கிறேன், அதுக்கான விஷயங்களை நான் வளர்த்துக்கிறேன். நல்லா நடித்தா அதுக்கான இடம் கிடைக்கும்ல, அதை பண்ணால் போதும் இல்லை, அந்த திறமையை நான் வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கான நெகட்டிவிட்டி வந்துகிட்டே தான் இருக்கும். இப்பயும் வரும். என்ன மாதிரி கதைகள் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுன்றதில் வரும். இந்த கதையை சூஸ் பண்ணனா இந்த மாதிரி கதைகளை நீ இப்போ எப்படி சூஸ் பண்ணுவ, இப்போ நீ எப்படி ஒரு ஆக்ஷனை சூஸ் பண்ண முடியும், இல்லை இதை ஒரு கமர்ஷியலாக என்ன சூஸ் பண்ண முடியும். இப்போ ஜமாக்கு அப்புறம் நான் கமர்ஷியலாக சூஸ் பண்ணும்போது அந்த இதுதான் வந்து, நீ கமர்ஷியலாக நீ ஏன் சூஸ் பண்ணுற, இந்த பாத்தில் போ, இதுதான் உனக்கு சரியான அது கிடையாதுங்க. என்னால் முடியுமேங்க, இதை ஏன் பண்ண முடியாது. எனக்கு 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 டான்ஸ் தெரியாது நான் போய் கற்றுக்குறேன், 3 மாதம் 4 மாதம் கற்றுக்கினேன். என்னால் பயங்கரமாக ஆட முடியுமான்னு தெரியாது, ஆனால் சுமாராக ஆட முடியும். எனக்கு வந்து இப்போ லுக்ஸாக நானுமே ஒரு ஸ்டைலிஸ்ட் கிட்ட போகிறேன், ஒரு ஸ்கின்னுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு டாக்டர் கிட்ட போகிறேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ இந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே நான் பண்ணுறேனே. ஒரு பாடி லாங்குவேஜாக என்னால் மாற்ற முடியும்னா அதுக்கான மெனக்கடல் என்னவாக இருக்கோ நான் அதை பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு. நான் இப்போ இதுக்கு போய் சொன்னாங்க, நீங்கள் வந்து இதில் வந்து குண்டாக இருக்கீங்க. ஆக்சுவலி நான் ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் பல்கப் பண்ணேன். இந்த கேரக்டருக்கு வரும்போது இது பண்ணலாம். நான் பாட்டில் இல்லாத போகும்போது ஜிம்முக்கு போகவே இல்லை. ஜிம்முக்கு போகக்கூடாது, வெறும் ஓடுறதுலே வந்து மசில் லாஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்றதில் வந்து பண்ணேன். ஜமா பண்ணும்போது உடம்ப வாண்டடாகவே கொஞ்சம் ஏற்றினேன். இதுலேருந்து வரும்போது சாரீ கட்டினா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிஜமாலே பண்ணது தான் வந்து அது. இதுக்கு வரும்போது நான் வந்து கொஞ்சம் பல்கப் பண்ணேன். ஆனால் அதை வேறு மாதிரி தான் வந்து அது ரிசீவ் ஆச்சு, சொன்னாங்க, இது பண்ணாங்க. இன்னொன்று ஃப்ளாஷ்பேக் எனக்கு வந்து வெயிட் குறைக்க முடியலன்னா, இப்போ எங்களுக்கு ஒரு கன்ஸ்டைனே இருக்குது, இவ்வளோ நாளுக்குள்ளே தான் ரயில்வேஸ்குள்ளே ஷூட் பண்ணி ஆகணும், இது பண்ணணும். ஏன்னா 4 நாளுக்குள்ளெல்லாம் உடம்பு வந்து டப்புன்னு ஃப்ளாஷ்பேக் ஏற்ற மாதிரி குறைக்க முடியாது. நம்ம அதுக்கு காட்டுறதுக்குன்னு நான் ஒரு படம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் அது கூட தனியாக பண்ணிக்கிறேன். இந்த படத்துக்கு இவ்வளோ இது பண்ணோம். ஆனால் எனக்கு எல்லாருமே யார் என்ன கிரிட்டிசிசம் சொன்னாலும் அதை சவாலாக தான் எடுத்துக்கணுங்கிற எண்ணம் மட்டும் எனக்கு மைண்டுக்குள்ளே இருக்கும். யாருக்கிட்டையும் நீங்கள் பதில் சொல்ல வேணாம், பதில் மூலமாக உங்கள் பதில் வந்து அது ஸ்க்ரீனில் தான் இருக்கணும், வாயில் பதிலே சொல்லக்கூடாது. பட் இது வந்து இன்னும் உடையிலையா? ஏன்னா கருப்பாக இருக்கிறவங்களாம் வந்து ஹீரோ ஆக முடியாது, கருப்பாக வந்து ரவுடி தான் முன்ன அந்த கேரக்டர் தான் பண்ணுங்கிறது இன்னும் உடையிலையா? ஏன்னா ரஜினி சார் வந்துட்டார், விஜய் சார் வந்துட்டார், எல்லாருமே வந்து அதுவுமே ஒரு சில பேரோட தப்பான புரிதலாக தான் பார்க்குறேன். அது வந்து ஒரு சில பேர் இன்னும் நினச்சின்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க வெள்ளையாக இருப்பாங்க,
அவங்க தான் அழகாக இருக்கிறதா பயங்கரமாக நினச்சிப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இவ்வளோ இதுவாக இருக்குமே, நம்மளாம் தானே இதுக்கு சரியான ஆள்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் அது அவங்க புரிஞ்சிக்காத விஷயம் என்னென்னா, அது கிடையாது. திறமை தான் ஒருத்தனை ஒரு இடத்துக்கு கொண்டு போகுன்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதே வந்து கிடையாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி இது வந்து அவங்க கிட்ட இருந்து தான் வரும். அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தன்னை பயங்கர அழகானவன், நான் வெள்ளையாக இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சிக்கிற ஆட்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். எனக்கு வந்தது மேபி எனக்கு வந்தது எல்லாமே அப்படியான ஆட்கள் கிட்ட இருந்து தான் வந்தது. அவங்களோட தப்பான மைண்ட் செட். இன்றைக்கி ரஜினி சார் தானே சூப்பர் ஸ்டார். அவர் அவ்வளோ இப்போ நம்ம சேது சாரை செலிப்ரேட் பண்ணலையா, விஜய் சார் வந்து அவருமே மாநிலம் தானே. எல்லாருமே இங்கே செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஆர்டிஸ்டாக தான். நான் ஒரு இடத்துல கூட அதான் சொன்னேன், இங்கே எல்லாத்தோட நீங்கள் கருப்பாக இருக்கவங்க தான் ஸ்டார்ஸ். என்கிட்ட சொன்னீங்க அது. உங்கள்கிட்ட சொன்னது அவங்களாம் ஸ்டார்ஸ். அது நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. என் தமிழ் சமூகம் கரெக்டாக தான் இருக்குது. அவங்க வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் ஒரு சில பேரை வச்சு நீங்கள் ஒட்டுமொத்தத்தையும் நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நம்ம நெகட்டிவ் வந்துச்சான்னு கேட்கும்போது தான் இந்த விஷயத்த சொல்கிறோமே தவிர ஒட்டுமொத்த பேரும் என்ன இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது இல்லவே இல்லையே. என் மனைவி இப்படி இருக்கிறத பார்த்து தானே என்னை லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அது வந்து நல்ல மைண்ட் செட் இருக்க ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து பண்ணாலே போதும். இப்போ நானே இந்த கேள்வி கேட்டேன், ஏன் நீங்கள் அன்பிட்டேனா போனீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படின்றப்போ உங்களுக்கு கோவம் இருந்துச்சா? எல்லாருமே வந்து ஏன் ஜமால் வந்து கமர்ஷியல் போகிறீங்க, ஏன் நீங்கள் நல்ல படம் கொடுத்தவங்க ஏன் வந்து கமர்ஷியல் போகிறீங்க, ஏன் வந்து அங்கே போகிறீங்கன்னு சொன்னப்போ நீங்கள் தான் படத்தை ஓட வரல, ஐ மீன் நீங்கள் தான் வந்து இது பண்ணீங்க அப்படிங்கிறப்போ இப்போ வந்து நான் கமர்ஷியலில் போனேன் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த கோவம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஆக்சுவலி எனக்கு அது கோவன்றதே எனக்கு தெரியல. அது இதை கோவமாக வைக்கலாமா இல்லை அப்படிங்கிறதே எனக்கு சுத்தமாக புரியல. எனக்கு ரொம்ப எனக்கே வேறு எதனா பண்ணணும்னு தான் இருக்குங்கிறது. இவங்க கமர்ஷியலியே தப்பான விஷயமா பார்க்குறாங்க. இப்போ ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, இப்போ ப்ரெஸ்ஸிலேயே ஒரு சில ரிவ்யூஸ்லாம் வரும்போது சொன்னாங்க, நல்ல படம் எடுத்த டைரக்டர் நாசமாக போயிட்டாரு அப்படின்லாம் வந்து இது பண்ணாங்க. ஆனால் ஆர்ட் ஃபிலிம் நீங்கள் எப்படி படமாக பார்க்குறீங்களோ கமர்ஷியலும் படம் தான். ஓகே, அது வந்து நீங்கள் வந்து எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஒரு படத்தை பண்ணுறீங்க, எப்படி கொண்டு போய் இது பண்ணுறீங்க அப்படி அதில் என்னோடய மாரல்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான் நான் பார்த்தேன். அன்பேடா நான் எழுதினாலும் அதில் நான் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும், என்னோடய மாரல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், நான் ஒரு கருத்தை பேசணும். ஒரு கருத்து பேசாமல் ஒரு கமர்ஷியல் வந்து நான் எடுக்க மாட்டேன். ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சது தான். ஆனால் இது எல்லாருமே ஏன் தப்பாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரியவே இல்லை. இங்கேருந்து ஏன் அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு சினிமா இஸ் என்டர்டெயின்மெண்ட் மீடியமில் இங்கே வந்து ஜானர் ஸ்பெசிஃபிக்காக முதல்ல ரிவ்யூஸ் வந்து வர்றதே கிடையாது. இப்போ வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு கமர்ஷியல் சென்ஸோடு போய் அணுகுவாங்க. படம் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு, இந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக இருந்திருக்கலாம் அப்படின்வாங்க. கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வரும்போது அதை ஆர்ட் சென்ஸோட இது பண்ணுறாங்க. இந்த படத்தில் இது வந்து ஒரு எமோஷனுக்கு வந்து ஒரு ஸ்பேஸே கொடுக்கவே இல்லை, எமோஷனை இன்னும் டீப் டவுனாக அதுக்கு டைம் எடுத்து பண்ணியிருக்கலாம், அதுக்கு தான் அந்த மாதிரி படங்கள் பண்ணுறோம். இப்போ கமர்ஷியல் படங்கள்னு வரும்போது இந்த எமோஷனை டக்குன்னு கடந்துடுறோம். ஏன் டக்குன்னு கடக்கிறோன்னா அந்த படம் வேகமாக போகணும்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் நம்ம கடக்கிறோம். அப்போ கமர்ஷியல் படத்தை கமர்ஷியல் சென்ஸ், இப்போ பாலையா அவரோட படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட படத்தை சென்சிபிலிட்டியில் தான் நீங்கள் அணுகணும். ஆமாம். நீங்கள் அவர் பாலையாவோட படத்தில் போயிட்டு மெய்யழகன் மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் நீங்கள் மெய்யழகனில் வந்து என்ன பண்ணுறீங்க, அவர் படம் மாதிரி ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏன் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க, அப்போ என்ன 4 ஃபைட் சீன் வைக்கணுன்றீங்களா, அடித்து பறக்கணுன்றீங்களா? அவர் ராஜராஜ சோழன் பற்றி பேசும்போது திடீர்னு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனோட போர் வந்து நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அந்தந்த சென்சிபிலிட்டியோடு அதை முதல்ல அணுகணும்ல, அதுவே இங்கே நடக்கவே மாட்டேங்குது. இங்கே அந்தந்த சென்ஸுக்குள்ள ஒரு படங்களை ரசிக்கவே மாட்டுறாங்க. கமர்ஷியல்னாலே அதை நான் எதனா சொல்லிட்டேன்னா நான் பயங்கரமான சினிஃபைல் அப்படின்னு நினைக்கிறேன். கிடையவே. சினிமா ரசிகன் அப்படிங்கிறவன் அந்தந்த ஜானர் அந்தந்த இதுக்குள்ளே தான் வரணும். இப்போ நீங்கள் நான் இப்போ க்ரைம் த்ரில்லர் எடுத்துகிட்டேன்னு வச்சுங்களேன், என்னங்க அந்த கொலை பண்ணவன் யாருன்னு கடைசி வரைக்கும் நான் உட்காந்துருக்கணுமா, முதலே சொல்லணும்னா அது அந்த ஜானர்னால் அந்த ஜானர் தான். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பைடர்மேன் படம் போகிறீங்க, ஒரு சூப்பர் ஹீரோ படம் போகிறீங்கன்னா, சூப்பர் ஹீரோ அடித்து பறக்க தான் விடுவார், என்னங்க அவன் எல்லாரையும் அடித்து பறக்க விட்டுன்னு இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அதோட விஷயத்தில் தான் அதை அணுகணும். உங்களுக்கு ஒரு ஜானர் பிடிக்கும், உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பிடிக்கும், ஆனால் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதெல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு படம் எப்படியோ அந்த படத்தோட தன்மையில் மட்டும்தான் நீங்கள் அணுகணும். அதுதான் நான் பார்க்குறது. பட் இப்போயே இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு 10 வருஷம் போராட்டம் உங்களுடைய சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு அடையாளம் கிடச்சதான் ஒரு போராட்டம். அப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி எனக்கு அப்போ ப்ரெஷரே இல்லை. இப்போ நீங்கள் அப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ப்ரெஷரை தாண்டி அப்போ வந்து பயம் இருந்தது. ஒரு சில நேரத்தில்
எனக்கு வந்து சேது சார் வந்து ஒரு விஷயம் எனக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொன்னார், எனக்கு அது வந்து மறக்கவே முடியாது. அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடித்தேன் நான். அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அது ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன். அதை பார்த்துட்டு அவர் சொன்னார், ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, இது பண்ணியிருந்தீங்க, நீங்கள் சினிமாவில் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஆனால் எப்போ ஜெயிப்பீங்கன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் என்றைக்குனா ஒரு நாள் ஜெயிப்பீங்க. நியாயமாக இருங்க, எந்த குறுக்கு வழியும் எதுவுமே தேர்ந்தெடுக்காதீங்க, ரொம்ப நியாயமாக நீங்கள் இந்த சினிமாவுக்கு உண்மையாக இருங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சேது சார் சொன்னார். அப்போ எனக்குமே அந்த நம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் இருந்துச்சு, நம்ம ஜெயிப்போம். எப்போ ஜெயிப்போம்னு ஏன் அவசரப்படுத்திக்கணும், நம்மள ஏன் கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளை பயமுறுத்துறதுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதுல நான் கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன். ரொம்ப நீங்கள் லெத்தாஜிக்காக இருந்தேன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறதை பண்ணுவோம், நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், கிரிக்கெட் ஆடுவோம், நிறைய படத்துக்கு போவோம், பார்ப்போம், ஒரு நாள் லேர்ன் பண்ணிப்போம், புக்ஸ் படிப்போம். இப்படி தான் அந்த ப்ராசஸ் வந்து ப்ரெஷராக இல்லவே இல்லை. ஆனால் இப்போ தான் வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஃபீல் ஆகுது. ஒர்க்கை வந்து இன்னொன்று வந்து இப்போ சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணாலும் அது ரொம்ப சரியாக பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் ஒரு வேலை பண்ணேன்னா அது சரியாகவும் பண்ணுவேன், அதுக்கான ஸ்பேஸுமே இங்கே வந்து கரெக்டாக வந்து உருவாகும். இப்போ 3ன்னும் போது 3த்தையும் சரியாக பண்ணுறன்னும் போது ரொம்ப மவுண்ட் ஆகுது. அவ்வளோ இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை உருவாக்கணுங்கிறது தான். முன்னாடி டெஃபினட்டாக ப்ரெஷர் கேட்டிங்கன்னா ப்ரெஷர் இல்லை, எல்லாமே எக்ஸைட்டடாக இருந்துச்சு, என்ன நடந்தாலும் எக்ஸைட்மெண்ட் வந்து இருந்துச்சு. இன்றைக்கி அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து குறையுது, ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வேணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்க்ரீனில் வந்து ஒருத்தர் ரசிக்கிறாங்க, ஐ மீன் மிரரில் கூட ரசிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை ரசிக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அப்படின்றப்போ அப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தோணிருக்கா, நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம், பட் ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு ரேசிசம் வந்துச்சு, நம்மளை ஏன் வந்து கருப்பாக இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளே ஏன் வந்து இப்படி புள்ளி பண்ணாங்கன்னு ஏதாவது தோணிருக்கா உங்களுக்கு? இல்லை, நான் என்றைக்குமே அழகுன்றதை பற்றி அந்த ஜோனுக்குள்ளே நான் போனதே கிடையாது. அழகுன்றதே இப்போ பெர்ஸ்பெக்டிவ். நான் சொல்கிறேன், பர்சனலாக சொல்கிறேன், அன்பே டயானா வந்து சூப்பராக இருந்தீங்க நீங்கள் பார்க்குறது, அவ்வளோ ஹீரோ மெட்டீரியல் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தீங்க. அது வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட. இல்லை, அதான் சொல்கிறேன், எனக்கு நான் அதை என்றைக்குமே நான் அது யோசிச்சதே இல்லை. எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உறுத்தாமல் இருக்கணும்னு தான் நான் யோசிச்சிருக்கேன். நான் வந்து பார்க்கும்போது நம்ம ஆமாம் என்னடா அப்படின்னு துருத்திட்டு உறுத்தாமல் இருக்கணும், அவ்வளோதான் நான் யோசிச்சேன். அழகுன்றது வந்து டெஃபினெட்லி பெர்ஸ்பெக்டிவ் தான். உங்களுக்கு அழகாக இருக்கிறது எனக்கு அழகாக இருக்காது, எனக்கு அழகாக இருக்கிறது உங்களுக்கு அழகாக இருக்காது. ஸோ அதை வந்து பிரதானப்படுத்தணும்னு நான் யோசிக்கவே மாட்டேன். அதுக்கான இது இப்போ இன்ஃபேக்ட் இப்போ அன்பே டயானாவை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஹேர் ஸ்டைல், என்னோடய காஸ்டியூம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் மெனக்கெடுத்தோட ப்ரொடியூசர் மெனக்கெட்டார். அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னார், இப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், அப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு. என்ன விட்டுருந்தீங்கன்னா நான் அவ்வளோ மெனக்கெட்டு இருப்பேனா? ஏன்னா நான் மற்ற விஷயங்களை தான் வந்து பிரதானப்படுத்துகிறேனே. நான் அதனால் எனக்கு ஆக்டிங் நல்லா இருக்கணும். அதில் யாருன்னா வந்து எனக்கு சொல்லிடக்கூடாது, இந்த ரியாக்ஷன் தப்பாக இருந்தது, இது ரொம்ப ஆஃபாக இருந்தது, இப்படி சொல்லிடக்கூடாது. இதுக்காக நம்ம எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாமே மாறும். இப்போ பாட்டில் ராதா பார்த்தீங்கன்னா, நான் தாடிலாம் வளர்த்துட்டு இப்படிலாம் இருப்பேன், ஆனால் எனக்கு அது அழகாக தான் தெரிஞ்சு. கன்ஃபார்ம் ஒருத்தவங்களுக்கு அழகாக இருந்திருக்குமா இல்லை. ஏன்னா ஷேக் பாபுவாக நான் ரொம்ப அழகாக இருக்கேன். அந்த ஷேக் பாபு எப்படி இருக்கணும்னு ஒரு டைரக்டர் நினச்சாரோ அதில் என்னால் ஒரு 60% கொண்டு வர முடிஞ்சுது. ஏன்னா அவர் சார் சொன்னது வந்து அவர் கிறிஸ்டியன் பெல் ரேஞ்சுக்கு உடம்பை இது பண்ண சொன்னார். சார் இதுக்கு மேலே அது பண்ண முடியாது சார், இது குறிப்பிட்ட கம்மி டைம் தான் இருக்குது, இன்னொன்று அவ்வளோ பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை, ரொம்ப வந்து உடம்பு வந்து ஆல்ரெடி இது ரொம்ப ஒரு அபியூசிவ் ஸ்டேட்குள்ளே தான் உடம்பு போயிடுச்சு. பட் இருந்தும் அவர் சாரை வந்து ஒரு 60% என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அழகாக தெரிஞ்சான், ரொம்ப உண்மையாக இருந்தேன் அந்த அந்த ஷேக் பாபுன்ற கேரக்டருக்கு. பயங்கர ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அதுதான் ஹாப்பினஸை வந்து கொடுக்குது. நீ சொன்னீங்க ஒரு டயலாக் கிடைச்சிடாமா கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் வந்து ஜெய் பேபி நினைக்கிறேன், வந்து முதல் படம் அப்படி நினைக்கிறேன் நான். அது கரெக்டாக சார்? ஜெய் பேபி தான் ஃபஸ்ட்டு டயலாக் வந்த ப்ரெசன்ஸா? இல்லை, எனக்கு 2013 நான் நெருங்கி அமுத்தமிடாதே பண்ணும்போதே அதில் சின்ன சின்ன ஒரு 2-3 டைலாக்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படம் வரும்போதே இருந்துச்சு. ஓகே, எந்தெந்த சீனில் வருவீங்க சொல்ல முடியுமா? அதில் நாங்கள் ஒரு ஊரை விட்டு ஓடி போகிற ஒரு ஆளாக வந்து நானும் ஸ்ருதி ஹரிகரன் அவங்க என் பேரா பண்ணியிருப்பாங்க. அது அந்த லாரியில் போகிற ஒரு பேரா, ஊரை விட்டு ஓடி போகிற ஒரு பேரா வந்திருப்போம். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு டைலாக் என்னமோ சின்னதாக என்னமோ 2 டைலாக் வந்துச்சு அதில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களில் வரும், ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ சென்னை பழனி மார்ச்சில் ஓரளவுக்கு லென்த்தி டைலாக்ஸே வந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நிறைய பண்ணும்போது காலா பண்ணும்போது ஒரு டைலாக் கூட இல்லை, 2 டைலாக் இருந்துச்சு, டப்பிங் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுவுமே எடிட்டில் போயிடுச்சு. காலா சுத்தமாக 0 டைலாக்ஸ் காலா.
அப்புறம் ஜேபேபி வரும்போது ஒரு சீன் ஒன்று வந்துச்சு. அது ஒரு சீன் தான் அப்படின்னு சொன்னார். இல்லை பரவாயில்ல, ஒரு சீன்னாலும் நான் பண்ணுறேன், ஒரு சீன்னாலும் உங்கள் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட அடம் பிடிச்சி கெஞ்சி தான் வந்து அந்த ரோல் வந்து பண்ணேன். நூடுல்ஸ் வரும்போது நூடுல்ஸ்லையுமே ஒரு டைலாக் கூட இல்லை. ஏன்னா படம் ஃபுல்லாக டெட் பாடியாக தான் இருந்தேன். அதனால் அதுலேயுமே இல்லை. கதிர் வரும்போதும் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அழுகுற மாதிரி இது பண்ணுற மாதிரி வந்து சின்ன சின்ன டைலாக்ஸ் தான். இப்போ பெரிய கான்வர்சேஷனாக ஓரளவுக்கு வந்தது சென்னை பழனி மார்ஸ் ஓரளவுக்கு இருக்கும் கான்வர்சேஷனாக இருந்துச்சு. அது விட்டால் அது வந்து ஏன்னா அது பெருசாக யாருக்கும் தெரியல. இப்போ நமக்கு டைலாக் வர்றது வந்து வெளில தெரியாது, வெளில தெரியுறதுல நமக்கு டைலாக் வராது. இப்படி தான் வந்து நம்மளோட அமைப்பே வந்து அப்படி வந்துடும். அப்படி முறை வந்து பாட்டில் ராதா தான். சூப்பர் சார். நான் வந்து ரொம்ப அழகாக பேசுனீங்க. இருந்தாலும் வந்து உங்களோட பேசுனது நேரம் போகிறே தெரில, அவ்வளோ அழகாக பேசுனீங்க. நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இருந்தாலும் இது ஃபைனல் அந்த கேள்வியோட முடிக்கலாம் பார்க்குறேன். ஏன்னா அது லட்சங்கள் எப்போ பார்த்தீங்க உங்கள் வாழ்க்கையில்? ஏன்னா மிடில் கிளாஸ் வந்து அசினேட்டராக இருந்தவங்க எப்பயுமே வந்து எப்படா வந்து நம்ம ஒர்க்கு சாதிக்கிறது வேறு, ஆனால் மணியில் வந்து நம்ம என்னைக்காவது ஒரு அச்சீவ் பண்ணிடுமா அப்படின்னு இருக்கும். லட்சங்கள் பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு உங்களுக்கு? இன்னும் கூட அந்த பயங்கரமாக பார்த்த மாதிரி அப்படின்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நாள் வச்சுருந்த உங்களுக்கு பேக்லாக்ஸ் இருக்கும்ல, அதை சரி பண்ணுறதுக்கே அது எல்லாமே வந்து போயிடும். இனிமேல் பார்க்குறதுனா தான் அப்போ எதனா பார்க்கணுமே தவிர, பட் ஜமாலே அது இருந்து ரொம்ப அது சில லட்சங்கள் தான். அதுவே நமக்கு ரொம்ப ஆக்சுவலி காலால தான் முறையில் எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்து நினைக்கிறேன். லட்சம் பார்த்துட்டீங்க அப்போ? ஆமாம். ஏன்னா எனக்கு அது அவங்க எல்லாரையுமே நடத்தின இது வந்து செம்மையாக இருந்துச்சு. ஈவன் தான் அது இருந்தாலும் எனக்கு 80 நாள் ஷூட்டிங். அது 80 நாள் ஷூட்டிங்கு. அது நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக செலக்ட் பண்ணி போகும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் இருந்தது. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை இவ்வளோ வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டதில்ல அப்படி வச்சு பார்க்கும்போது, ஏன்னா தனியாக நம்ம தான் நின்னாகணும், எல்லா விஷயத்தையும் நம்ம தான் தனியாக இது பண்ணி ஆகணும். அதில் வந்தது வந்து இப்போ இருந்ததுக்கே சரியாக போயிடுச்சு. இன்னும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து இங்கே எதுவுமே கிடையாது. ஸ்டில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளுங்கிறது வந்து இருந்தது தான் இருக்குது. இதிலேருந்து என்னவா மாறுது, இனிமேல் தான் அதை வந்து முழுமையாக அனுபவிக்க வேண்டிய ஸ்பேஸ்க்குள்ளே போகிற மாதிரி தோணுது. பார்ப்போம் அது நடக்குதா இல்லையான்னு. இப்போ நீங்களும் மணிகண்டன் ஃப்ரெண்டா? நீங்களும் மணிகண்டன் ஃப்ரெண்டா? ஆமாம். அவர் காலா படத்துலேருந்து அவர் கூட இப்போ பாம்பே போகும்போது நானும் அவர் மணியும் தான் ரூம்மேட்ஸாக இருந்தோம் ஒரு நாள். ஸோ அவர் இப்போ அந்த ஸ்பேஸில் இது பண்ணுறது, நாங்கள் ரிஹர்சல்லேருந்து காலாவோட ரிஹர்சல்லேருந்து மணி அவரோட பேசுகிற ஒரு டைம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். இப்போ எனக்கு ஏன் இப்படி கேட்டேன்னா 2 தாட்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது உணர்ந்துருக்கீங்களா அப்படி? தெரியல. எல்லாருமே அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருந்தானே வரோம். இப்போ அவருக்குமே அவர் இப்போ நான்லாம் வந்து நம்மலாம் லைஃப்பில் என்ன பயங்கரமாக கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு மணியோட அவரோட கதைலாம் கேட்கும்போது, எப்பா நம்மளாம் ஒன்றுமே இல்லை, இந்த மனுஷன் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம். போய் ஒரு படத்துக்கு எழுதியிருக்காரு, டப் பண்ணியிருக்கிறாரு, பண்ணாதே கிடையாதுன்ற அளவுக்கு அவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு மனுஷன் பண்ணிவிட்டு, அவர் வடிவேல் சொல்கிற மாதிரி தான் பல பர்ஃபார்மன்ஸுங்களை வெரைட்டியாக போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னான்ற மாதிரி மிமிக்ரிலேருந்து அவ்வளோ விஷயங்களை பண்ணிவிட்டு அவர் வந்திருக்கார். அவரோட கதைகளை கேட்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அது இருக்கும். எனக்கு நீங்கள் இதில் சொன்னீங்கன்னா அவரோட தாட் ப்ராசஸில் என்னால் கிட்டக்கு கூட வர முடியாது. அவ்வளோ விஷயங்கள் வந்து தெரியும், அவ்வளோ விஷயங்களை பேசுவார். சுற்றி 100 பேர் இருந்தாலும் தன்னோட பேச்சு மூலமாக எல்லாரையுமே வந்து கவனிக்க வைக்கக்கூடிய பயங்கர திறமையானவர் தான் மணிகண்டன். ஏன்னா மணிகண்டன் அவர் இன்டர்வியூவில் பார்க்குறதோ படத்தில் பார்க்குற மணிகண்டன் வந்து எல்லாருக்கும் பயங்கர என்டர்டெய்னராக பயங்கர இதுவாக தெரியறதோட நேரில் பார்க்குற மணிகண்டன் வந்து இப்போ 100 மடங்கு அப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் யாரும் சுற்றி இருக்கவங்க பேச மாட்டேன், மணி அவர் பேச விட்டு கேட்டே இருக்கலாம். அதுமாதிரி ஒரு கதை சொன்னாலும் அந்தந்த வாய்ஸில் வரும். செம்மையாக இருக்கும் அந்த உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து அழகாக நரேட் பண்ணுறது இருக்குல்ல. நான் மணிக்கிட்ட பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இது இந்த நரேஷன் ஸ்கில்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஒரு சின்ன கதையை சொன்னால் கூட அதை நிறுத்தி நிதானமாக அப்படி அழகாக அதை சொல்லி இது ஒரு ஹை பாயிண்ட்டோட வச்சு சொல்லி அது சொல்கிறது இருக்குல்ல, அதுவுமே வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நான் இது பண்ணியிருக்கேன். சூப்பர். வந்து இன்டர்வியூ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், அதாவது இவரும் வளரணும் அப்படின்னு ஆடியன்ஸோ இந்த மக்கள் நினைக்கிறது ஒரு சில நடிகர்கள் தான். அதில் நீங்களும் வந்துட்டீங்க. சரி, நம்ம பக்கத்து பையன் மாதிரி இருக்கார், இவர் வந்து ஜெயிக்கணும், நம்ம அண்ணன் மாதிரி இருக்கார், ஜெயிக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கீங்க. வந்து தேங்க்யூ, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. திரும்ப கேட்டுக்கிறேன், ரொம்ப சாரி உங்களை வந்து வெயிட் பண்ணி. தேங்க்யூ வெரி மச், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். I decide, I go extra. Presta, always extra.
Milky Mist Cow Ghee. Taste the best. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics, and industrial automation.